ஆயிரம் போடுவீங்க ஆயிரம் மாட்டலையா லைஃப் போட முடியாதுங்க. பிஎஸ்சிஆர் அரசு மருத்துவமனை ராஜபாளையம் மருத்துவமனை தின விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் ராம்கோ குரூப் சேர்மன் அவர்களுக்கும் சிறப்புரையாற்ற வந்திருக்கும் விருந்தினர்களுக்கும் இங்கு வந்திருக்கும் அனைத்து பெரியோர்களுக்கும் எங்களது இனிய மாலை வணக்கங்கள். முதலாவதாக தமிழ்தாய் வாழ்த்து. பிஎஸ்சிஆர் அரசு மருத்துவமனையில் மருத்துவமனை தின விழாவை பல தொழிற்சாலைகளையும் நிறுவி பெரும் மருத்துவர்களையும் பொறியியல் வல்லுநர்களையும் மற்றும் பலருக்கு வாழ்வு கொடுத்து கொண்டிருக்கும் பெரும் வள்ளலும் நாங்கள் அழைத்தவுடன் எங்களை அழைப்பை ஏற்று அவரது தகப்பனார் பெயரிடப்பட்டுள்ள இந்த அரசு மருத்துவமனை தின விழாவிற்கு வருகை தந்து எங்களையெல்லாம் பெருமைப்படுத்துவதற்காக வந்திருக்கும் ஸ்ரீமான் PR ராமசுப்ரமணியராஜா அவர்களே, எங்கள் மருத்துவத்துறையில் எங்களுக்கு பல உறுதுணையாக இருந்து நாங்கள் செயலாற்றுவதற்கு பல உதவிகள் புரியும் எங்கள் மருத்துவத்துறை இணை இயக்குனர் டாக்டர் சரஸ்வதி அவர்களே, மற்றும் இன்று நாங்கள் எங்கள் சிவகுமார் அவர்களே, மற்றும் எங்கள் இரத்த தான வங்கிக்கு நாங்கள் அவசர தேவைக்கு அழைக்கும் பொழுதெல்லாம் எங்களுக்கு இரத்தம் கொடுப்பதற்கு மக்களை அனுப்பி எங்களது இரத்த வங்கி நன்முறையில் செயல்பட உதவி செய்யும் டாக்டர் வெங்கட்ராமன் ராஜகுரு கல்லூரி முதல்வர் அவர்களே, மற்றும் இந்த மருத்துவமனையின் சார்பாகவும் மருத்துவமனை பணியாளர்கள் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்று அவர்களை இந்த விழாவினை நன்முறையில் சிறப்பித்து வருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ராஜபாளையம் அரசு மருத்துவமனை ராம்கோ குரூப் சேர்மன் அவர்கள் தகப்பனார் பேரில் இருந்தவழிலும் 2 பிரிவுகளாக தற்பொழுது செயல்பட்டு வருகின்றது. இவ்விடம் மகப்பேறு மருத்துவமனையும் தென்காசி சாலையில் பொது மருத்துவமனையும் திறம்பட செயல்பட்டு வருகின்றது. இங்கு தாய் சேய் நலம் காப்பதற்காக பிரசவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இங்கு நடைபெறும் பிரசவங்கள் எல்லாமே அதில் போட்டு வருகிறார்கள். இது அருகிலுள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு முதல் ரெஃபரல் யூனிட், அதாவது அங்கு அவர்களால் பார்க்க இயலாத பிரசவங்களை பார்ப்பதற்காக திறக்கப்பட்டுள்ள ஒரு சிறப்பு மருத்துவமனை என்று கூட சொல்லலாம். இங்கு உள்ள மகப்பேறு மருத்துவர்கள் வெளி ஆரம்ப சுகாதார நிலையங்களிலிருந்து அவர்களால் பார்க்க இயலாத மகப்பேறுக்குள்ள பெண்கள் நல பிரிவு ஒன்றும் செயல்பட்டு வருகின்றது. மற்றும் சிசுக்கள் பராமரிப்பு யூனிட் ஒன்றும் இவ்விடம் உள்ளது. மற்றும் எய்ட்ஸ் கட்டுப்பாடு வாரியத்தால் எய்ட்ஸ் பரிசோதனை செய்வதற்கு மையம் ஒன்றும் இயங்கி வருகின்றது. உதவி புரிவதற்காக நியமிக்கப்பட்டு அவர்களும் சிறந்த முறையில் செயலாற்றி வருகின்றார்கள். தென்காசி ரோடில் அமைந்துள்ள பிஎஸ்சிஆர் மருத்துவமனையில் கண் சிகிச்சை
கண் சிகிச்சை நடைபெற்று வருகின்றது. மாதத்திற்கு 60 முதல் 70 கண் புறநோய் உள்ளவர்களுக்கு புரை எடுக்கப்பட்டு கண்ணில் வெளி லென்ஸ் பொருத்தப்பட்டு அவர்களுக்கு பார்வை அளிக்கப்பட்டு வருகின்றது. மருத்துவ வங்கி 2007-2008க்கான சிறந்த இரத்த வங்கியாக தமிழக அரசால் தேர்ந்தெடுக்கப்பட்டு 2 ஆண்டுகளுக்குரிய விருதுகளும் பெற்றுள்ளோம். இவ்வளவு சிறப்புடன் நாங்கள் செயல்பட்டு வருகின்றோம் என்பதை நான் மக்களுக்கு தெரிவித்துக் கொள்வதோடு இன்னும் மக்களுக்கு பல உதவிகள் செய்து மருத்துவ உதவிகள் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்பதையும் எடுத்து கூறிக்கொண்டு எனது சிற்றுரையை முடித்துக் கொள்கின்றேன். ராஜா அவர்களை இன்று எங்களது மத்தியில் அவரது பல அலுவல்களுக்கிடையே எங்கள் அழைப்பினை அன்புடன் ஏற்று வருகை தந்திருப்பதில் மிக்க பெருமிதம் அடைகிறோம். அவரை தலைமை உரையாற்ற பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மருத்துவமனை தின விழா என்று இன்று நடக்கக்கூடிய இந்த விழாவிலே கலந்து கொள்ள வந்திருக்கும் டாக்டர் சரஸ்வதி அவர்களே, டிப்டி டைரக்டர் மருத்துவம் மற்றும் ஊரக நல பணிகள் மற்றும் குடும்ப நலம் விருதுநகர் மாவட்டம், இந்த மருத்துவ மனைகள் எல்லாவற்றுக்கும் வழிகாட்டியாகவும் தலைவராகவும் இருக்கும் டாக்டர் சரஸ்வதி அவர்களே, இந்த விழாவிலே வரவேற்புரை நிகழ்த்திய டாக்டர் KP பாலசுப்ரமணியன் அவர்களே மற்றும் மருத்துவமனையில் பணிபுரியும் டாக்டர்களே, நர்ஸுகளே, இந்த விழாவிலே வாழ்த்துறை வழங்க வந்திருக்கும் துணை காவலும் சிறப்பு டாக்டர் கோதண்டம் அவரியல் டாக்டர் முன்னாள் ரோட்டரி சங்க தலைவர் டாக்டர் கோதண்டம் ஒட்டாட்சி வந்திருக்காங்க. இது காளிமுத்து அவர்களே, மருத்துவமனை தின விழாவில் கலந்து கொண்டவர்களே பெருமையாற்றுகின்றேன். அந்த ஒரு வாய்ப்பு கொடுத்த பாலசுப்ரமணியன், டாக்டர் சரஸ்வதி, இந்த டாக்டர் பிரிவினர்களுக்கு மருத்துவமனையில் வேலை செய்யும் பிரிவினர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல இந்த ஆஸ்பத்திரி எப்படி இங்கே வந்தது, எதற்காக தகப்பனார் பேர் சூட்டப்பட்டது என்பதை பற்றி சுருக்கமாக நான் 15 ஏக்கர் தான் இருக்கிறது. 15 ஏக்கர் நிலமும் 5 லட்சம் ரூபாயோ அதுக்கு மேலேயோ அந்த கட்டிடம் கட்டுவதற்கு, மருத்துவமனை கட்டுவதற்கு யாராவது முன் வந்தால் அரசு அதை ஏற்றுக்கொண்டு அவர்கள் அந்த மருத்துவமனைக்கு அனுமதி அளிக்கப்படும். அரசு தான் அந்த மருத்துவமனை நடத்தும். ஆனால் இந்த நிலமும் அந்த கட்டிடமும் நன்கொடையாளர் யார் முன் வந்தால் அவர்களுக்கு முக்கிய 15 ஏக்கர் ஒன்று ஊருக்குள்ளே எப்படி கிடைக்கும். அப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு டைரக்டர், அவர் பேர் ஞாபகம் இல்லை, அவர்கள் இதில் இப்பொழுது 15 ஏக்கர் நிலம் என்று நீங்கள் சொல்லுகின்றீர்களே, ஊருக்குள்ளே எப்படி கிடைக்கும்? ஊருக்குள்ளே 15 ஏக்கர் நிலம் கிடைக்காது. அதனால் நான் கொஞ்சம் வெளியில் தான் நான் கட்டிடம் கட்டி அதை செய்வதற்கு அதற்கு நான் நன்கொடை செய்கின்றேன் சொன்னேன். இல்லை பின்னால் விரிவடைவதற்கெல்லாம் ஏதுவாக 15 ஏக்கர் எங்களுக்கு வேண்டும், அதனால் அந்த மாதிரி இருந்தால் நாங்கள் எடுப்போம்னு சொன்னாங்க. அப்படின்னா நான் ஒரு கொஞ்சம் வெளியில் நான் இடம் பார்த்து ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லி அந்த இடத்தை நான் விலைக்கு வாங்கி இந்த மருத்துவமனைக்கு அனுமதி கேட்டேன். இப்பொழுது டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு போய் சென்று நான் இந்த மாதிரி 10 ஏக்கர் நிலம் 15 ஏக்கர் நிலம் கொடுக்கின்றேன், இவ்வளவு ரூபாய் கட்டடத்திற்கு வேண்டிய ரூபாய் அப்பொழுது என்னுடைய தகப்பனார் பெயரும் அதற்கு வைக்க வேண்டும் என்று அவரிடத்தில் கேட்டுக்கொண்டோம். அவர் உடனே அதற்கு ஒப்புக்கொண்டார். அதை நான் நன்றியுடன்
இந்த சமயத்தில் சொல்ல கடமைப்பட்டது. ஏனென்றால் மற்றவர்களுக்கு அது ஒப்புக்கொள்ளவில்லை. மற்றவர்கள் இதே மாதிரி கொடுத்தவர்களுக்கு உங்கள் ஆனால் அரசு மருத்துவமனைக்கு உங்களுடைய போதுமே இல்லை என்னுடைய விஷயத்தில் அவர்கள் விசேஷமாக ஒப்புக்கொண்டார்கள். அதை இந்த சமயத்தில் நான் நன்றியுடன் மருத்துவமனை கட்டி முடிந்த சமயத்தில் அவருடைய பதவி போய் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக ஆகிவிட்டார். அவர்களை முறையாக வரவேற்பு செய்யவும் முடியவில்லை. அவ்வளவு அதை திறந்து நான் அப்படியே தென்காசிக்கு போகின்றேன் என்று சொல்லி என்னையும் கொத்தனார் பேர் தான் இருக்கும். அதில் தம்பிங்க கொத்தனார் பேர் தான் இருக்கும். ஸோ கொத்தனார் தானே கட்டினாருன்னு அவருடைய வாதம். அதனால கொத்தனார் பேரும் நான் கொடுத்ததுக்கு என்னுடைய பேரும் அந்த இதுக்கு நாங்கள் தான் அந்த மருத்துவமனையை அங்கிருந்து தென்காசிக்கு இந்த 2 பேரும் முதல்வருக்கு தான் கூப்பிட்டோம். அது வேற முதல்வருங்கிறது இந்த ரெண்டு பேரும் இதை பிளஸ் பண்ண அரசு மருத்துவமனைன்னு சொன்னவர். அவர்கள் வாழ்த்திய அரசு மருத்துவமனை அப்படி எந்த மருத்துவமனையும் அமைந்திருக்காது என்று நான் நினைக்கின்றேன். எந்த 10 வருஷம் முதல்வராக இருந்தாலும் 2 தடவை இங்கு ராஜபாளையத்திற்கு வந்தார்கள். அது முதல் தடவை குமாரசாமி ராஜா அவருடைய சிலை திறப்பதற்காக அப்பொழுது ஜனாதிபதியாக இருந்த சஞ்சீவ் ரெட்டி அவர்கள் வந்தார்கள். அவர்கள் சமயத்தில் வந்தார்கள். 2வது தடவை இந்த டாக்டர் நம்முடைய அரசு மருத்துவமனை திறப்பு விழாவிற்கு வந்தார்கள். அதனால் அவருக்கும் இந்த சமயத்தில் அவர்கள் நம்முடைய வரவேற்பு நம்முடைய இதை கேட்டு அவர்கள் இங்கு திறந்து வைத்ததற்காக இந்த சமயத்தில் நான் நன்றியுடன் நினைவு கூற விரும்புகிறேன். அவர்கள் இந்த மாதிரி பெரியவர்கள் எல்லாம் நடைபெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. அரசு மருத்துவமனை என்று சொன்னால் ஒரு அளவிற்குத்தான் அந்த ப்ரைவேட் இது மாதிரி இருக்கு. எல்லாம் இலவசம் தானே. அதை இலவசமாக செய்கிறதுனால பல நாங்கள் ஜனங்கள் என்ன எதிர்பார்க்கின்றால் அது பூராவும் அவ்வளவு எதிர்பார்க்க முடியாது. இருந்தாலும் என்னை பொறுத்தவரையில் ராஜபாளையம் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய டாக்டர்கள் நல்ல சிறந்த சேவை செய்து கொண்டு வருகின்றார்கள் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். நான் அதுதான் கேள்விப்படுகின்றேன். நன்றாக கவனிக்கின்றார்கள், நன்றாக செய்கின்றார்கள் என்று எல்லா அரசு மருத்துவமனையில் இருந்தாலும் இந்த ராஜபாளையம் மருத்துவமனையில் இருக்கின்றவர்கள் ஒரு அளவிற்கு நன்றாக கவனிக்கின்றார்கள் என்று நான் இருந்தாலும் அரசு மருத்துவமனை என்று சொல்லும்போது நாம் எதிர்பார்க்க அளவிற்கு ஏன்னா அவருக்கு எத்தனையோ பல கட்டுப்பாடுகள் இருக்கின்றது. அதனால் அந்த கட்டுப்பாட்டுக்குள் அவர்கள் இந்த அளவுக்கு சிறந்த சேவை செய்து வருகின்றார்கள். ஏன்னா இப்பொழுது மருத்துவ சேவை என்று சொல்லும்பொழுது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகிட்டு, ரொம்ப காஸ்ட்லி. வீட்டில் சாப்பாடு அவங்களால் வாழ்க்கை நடத்த முடியும். அந்த மாதிரி ஒருவரையே நம்பி இருக்கக்கூடிய பல குடும்பங்கள் இருக்கின்றன. அவர்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய வியாதி விட்டால், நோய் வாய்ப்பட்டு விட்டால் வேலை செய்ய முடியும் என்று சொன்னால் யார் அவர்களுக்கு கவனிப்பது? நோய் தீர்ப்பதற்கும் செலவு செய்ய வேண்டும், அவர்களுக்கு வருமானமும் இல்லை. அந்த ஒரு நிலைமை பல குடும்பங்களுக்கு இருக்கிறதுதான் அவர்கள் கொடுத்துக்கல. அதனால் அரசு மருத்துவனுக்கு விசேஷமான ஒரு பொறுப்பும் மக்களை கவனிக்கக்கூடிய விசேஷமான ஒரு பொறுப்பு அவர்களிடத்தில் இருக்கின்றது. அதை டாக்டர்கள் நன்றாக உணர வேண்டும், நர்ஸுகளும் உணர வேண்டும். அவரால் ஏழை எளியவர்கள் தான் நம்மிடம் வருகின்றார்கள். அவர்களுக்கு சரியான முறையில் முடிந்த வரையில் நல்ல மருத்துவ வசதியோ அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து தர வேண்டும் என்ற ஒரு சேவை மனப்பான்மையுடன் தான் அவர்கள் வேலை செய்ய வேண்டும் என்று இந்த சமயத்தில் இதெல்லாம் ஒரு அவ்வளவு ரொம்ப ஏழையும் கிடையாது, ஒரு பேலன்ஸ்டாக இருக்குது. ஒரு வாழ்க்கை ரொம்ப இதாக இருக்கும்.
பெரிய ரிச் பீப்புள் இருப்பார். அதனால அவருக்கு அந்த அந்த வித்தியாசம் அதிகமாக இருப்பதனால தான் நாங்கள் எல்லாம் நக்சலைட்ஸு மாவோயிஸ்ட் எல்லாம் நல்லது செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்ல மனது. ரொம்ப வித்தியாசம் இல்லை, எல்லோரும் நன்றாக எல்லாம் வைத்துத்தான் ஓரளவுக்கு இந்த சமுதாயத்தில் ஒரு அமைதி நிலவுகின்றது. இல்லை லா அண்ட் ஆர்டரோ இல்லை பொதுவாக ஒரு சமுதாயத்தில் ஒரு கட்டுப்பாடு வேண்டும் என்று சொன்னால் நம் மக்கள் தான் அதை கவனித்து கொள்ள வேண்டுமே தவிர போலீஸ்னால் நம்பி நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் தமிழ்நாட்டை ஓரளவுக்கு நன்றாக லா அண்ட் ஆர்டரோ ஏதோ இருக்குது என்று சொன்னால் உண்மையிலேயே மக்களுடைய நல்ல மனப்பான்மை மருத்துவமனையிலேயோ வேறு எங்கேயும் சேவை செய்யக்கூடிய அரசு ஊழியர்களுடைய சேவை மனப்பான்மை இதெல்லாம் வைத்து தான் ஓரளவுக்கு அமைதி இருக்கிறது. ஏதோ ஒரு சில இடங்களில் சில தப்புகள் நடக்கலாம், அதை பெரிது பண்ணக்கூடாது. பொதுவாக தமிழ்நாட்டில் நாம் பெருமைப்படக்கூடிய அளவிற்கு அரசு மருத்துவமனைகள் நன்றாக செயல்பட்டு வருகின்றது. என்ன கேட்டால் கஷ்டமான சில ஆப்ரேஷன் கூட இந்த அரசு மருத்துவமனையில் தான் தைரியமாக செய்கின்றார்கள். எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் மாதிரி, டெல்லி எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் மாதிரி இங்கே ஒரு அரசு மருத்துவமனை வருவதாக சொல்லியிருக்கின்றார்கள். அதற்கு முன்னோடியாக ஒரு ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மதுரையில் திறக்க இருக்கின்றார்கள். அது அவளுக்கு ஆதரவாக இருந்த இப்போ பிளட் பேங்க்லாம் டாக்டர் வெங்கட்ராமன், அவர் ரவி காப்பனார் பையில் வைத்திருக்கக்கூடிய ரத்த வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கின்றேன். அவர் டாக்டர் சரஸ்வதி அவர்கிட்ட சொன்னேன், இந்த அரசு மருத்துவத்தை இன்னும் சுத்தமாகவும் நன்றாக வைத்துக் கொள்வதற்கு என்ன உதவி செய்ய வேண்டும் என்று நீங்கள் சொல்லுகின்றீர்களோ நான் செய்கின்றேன் என்று சொல்லியிருக்கின்றேன். அவர்கள் கடிதம் மூலியமாக எனக்கு தெரிவிப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். அதனால் எப்பொழுதும் நான் மருத்துவமனைக்கு நான் ஆதரவாக இருப்பேன் என்ற சமயத்தில் சொல்லி அவர்களுக்கு சிறந்த பணி சேவை மனப்பான்மையுடன் டாக்டர்கள் செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து இந்த விழாவில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பளித்ததுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். அப்புறம் எங்கள் ரோட்டரி கிளப்பிலிருந்து இந்த சீமான் காம்ப்ரிஹென்சிவ் எமர்ஜென்சி மதர் அண்ட் மென்டல் கேர் என்ற சென்டர் இங்கே ஆரம்பித்திருக்கின்றார்கள். அதுக்கு எங்களுடைய ரோட்டரி கிளப் மூலியமாக ஒரு 5,000 rupees கேண்டிடேட் 5,000 ரூபாய் அரசு கொடுக்குவது ரோட்டரி கிளப் மூலியமாக கொடுக்கின்றார்கள். ஸ்ரீலிபுத்தூர் சென்டருக்கு 3,000 ரூபாய். அதனால் ரோட்டரி கிளப்பும் இணைந்து இந்த சேவை மனப்பான்மை, ஏன்னா ரோட்டரி கிளப்பே சேவை செய்வதற்காக ஏற்பட்ட ஒரு கிளப்பு, எந்தெந்த சந்தர்ப்பத்தில் எப்படி சேவை செய்யணும் அதை வைத்து அவர்களும் எங்களால் உதவியை செய்து கொண்டிருக்கின்றோம். ரோட்டரி சங்கத்தார்களுக்கும் இந்த சமயத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இந்த மாதிரி ஒரு காரியங்களில் அவர் ஈடுபட்டு இந்த சேவை மக்களுடைய இந்த மருத்துவ சேவைக்கு மருத்துவமனையில் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதில் அவர்கள் அப்பொழுதே ரொம்ப அக்கறை காட்டி பல காரியங்களை அவர்கள் அந்த காலத்திலேயே இந்த கட்டடத்தை கட்டி கொடுத்திருக்கின்றார்கள். அதனால் எங்களுக்கு இந்த மருத்துவமனை நன்றாக இருக்க வேண்டும், இன்னும் நன்றாக வளர வேண்டும் என்பதில் எங்கள் குடும்பத்திற்கு எப்பொழுதும் அக்கறை இருக்கும், தொடர்ந்து நாங்கள் சேவை செய்வோம் என்ற சமயத்தில் கூறிக்கொண்டு மறுபடியும் நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். வணக்கம். எங்கள் மருத்துவ அதிகாரி டாக்டர் KP பாலசுப்ரமணியம் இந்த நினைவு பரிசினை அவர்களுக்கு வழங்குவார்.